உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன வீரா, ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு இப்பவே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? என்னடி அப்படி பாக்குற? நான் தான் என் மாமனார் கிட்ட உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? ஏய், நான் உன் அக்காடி. உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, நான் தானே முன்னாடி நின்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி? உன் கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துல எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா? நம்ம ஏரியால இருக்கிற உன் வயசு பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. என்ன விட மூத்தவங்க எத்தனையோ பேரு நம்ம ஏரியால கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. வீரா, நீ ஏன் லைஃப பத்தி யோசிக்கும் போது நான் உன் லைஃப பத்தி யோசிக்க கூடாதா? கண்மணி, என் மைண்ட் செட் என்ன, நம்ம ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்னன்னு எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படி பண்றதெல்லாம் சரியே இல்லடி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? ஏய், ஏன்டி பிரிச்சு பேசுற? உன் லைஃப்ல நடக்க போற ஒரு நல்ல விஷயத்த பத்தி உன் அக்கா நான் டிசைட் பண்ண கூடாதா? நான் உன்னை டிசைட் பண்ண கூடாதெல்லாம் சொல்லல கண்மணி. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல. வீரா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் இப்போ இது ஆம்பளை இல்லாத வீடுடி. அடுத்தடுத்து நல்லது நடந்துடணும். முதல்ல டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கேளு. கடனை பத்திலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிருந்தா படிப்பையும் நான் பாத்துக்கிறேன். உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அம்மா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாம். கண்மணி, நீ பேசுறதுல செட்டே ஆகாது. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? என் கடமை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத, புரியுதா? வீரா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.